ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்கள்கிட்ட சொல்லலான்னு கேட்கலான்னு இருக்கேன். ஸோ அது என்னன்னாக்கா வீடியோ பண்ணாக்க நிறைய பேர் பார்க்குறீங்க. பட் பண்ணாக்க சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ என்னுடைய டார்கெட் என்னன்னாக்கா இன்னொரு 3 மந்த்ஸுக்குள்ளே இல்லை 2 மந்த்ஸுக்குள்ளே 50K ரீச் ஆகணும். இந்த இயருக்குள்ளே நம்ம 100K ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு கொஞ்சம் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நாம வீடியோக்குள்ளே போய்க்கலாமா? ஸோ இப்போ நீங்கள் புல்லில் பார்த்த வீடியோ ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த வீடியோ எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் குயிக்காக ஷார்ட்னு சீட்டாக நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நம்ம பேஜை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் பண்ணாக்க இந்த அடாப் எக்ஸ்பிரஸ் தான். இந்த ஆப் பண்ண ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது சைன்அப் பண்ண சொல்லும். உங்களோட இமெயில் கொடுத்து பண்ணாக்க நீங்கள் சைன்அப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த இடத்துல ரிமூவ் பேக்குன்னு ஒரு ஐக்கானே இருக்கா, அந்த ஐக்கான் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல இமேஜ் மாதிரி ஒரு ப்ளஸ் ஐக்கனே இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணினாக்கி கீழே ஃபைல் ஷோ ஆகும். அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுவே சூப்பராக பண்ணாக்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணி பண்ணாக்க கொடுத்துரும். பார்த்தீங்களா? இப்போ கீழே டவுன் இருக்கா, அது கிளிக் பண்ணி பண்ணாக்க டவுன் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ நாம் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நாம் என்ன பண்ண போகிறோங்கனாக்கா நம்ம எடிட் பண்ணுற பிக்கு எல்லாத்தையுமே பண்ணாக்க ஒரே செஷனில் நம்ம கன்வெர்ட் பண்ண போகிறோங்க. ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாமா? ஸோ இப்போ கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 4:5 பண்ண ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த மீட்டர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணுற பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே மோட்ஸ் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக் எந்த மாதிரி ஆட் ஆகணுமோ அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மேலே சூப் பட்டன் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே பல கிரியேட் ஃப்ரம் பேஜ் இருக்கும். அதை இங்கே செலக்ட் பண்ணிட்டு கீழே செட் பண்ணிங்கனாக்க இந்த பிக் பண்ணாக்க ஃபர்ஸ்ட் ஃபைலில் கன்வெர்ட் ஆயிரும். கீழே சேவ்னு இருக்கா, அது கிளிக் பண்ணி பண்ணாக்க சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பண்ணுங்க பாருங்கள், இதே சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம பிக் ஆட் பண்ணுறதுக்கு பண்ணாக்க ஈஸியாகவும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நான் சொல்லிக் கொடுக்குற மெத்தடில் பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணும்போது கரெக்டாக பண்ணாக்க பிக் பண்ணாக்க அந்த எஃபெக்ட் தகுந்த மாதிரி செட் ஆகும். ஓகே. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், மறக்காமல் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட் பண்ணாக்க நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓப்பன் பண்ணி மூவ் பண்ணி பார்த்தினாக்க உங்களுக்கு பண்ணாக்க இதில் இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ சில பேர் பண்ணாக்க ரொம்ப ஈஸியாக எடிட் பண்ண மாதிரி கொடுங்கன்னு கேட்குறீங்க. ஸோ நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வீடியோவை கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 மினிட்ஸாவது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே. ஸோ அப்படின்னாக்க நான் ஈஸியாக பிக் மட்டும் ஆட் பண்ணுற மாதிரி பண்ணாக்க கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய கையில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு டெப்லேட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மிடில் கிளிக் பண்ணிக்கோ. இந்த டெப்லேட் நான் மிடில் கொடுத்துருக்கேன், டவு பண்ணிக்கோ. ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் அந்த வீடியோக்கு நேரம் செய்யலாம் ப்ரெஸ் பண்ணி கீழே நம்ம பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல பண்ணாக்க ஒரு 5 குரூப் இருக்கும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண நம்ம பார்த்துடலாமா? அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே பிக் 1ன்னு ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே குரூப் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மீடியம் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ணி ஒரு பிக் பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. இப்போ அந்த பிக்கு நிறைய லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு விட்டுட்டு இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபேட்டில் அட்ஜஸ்ட் வேர்ப் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க சைடில் டெலிசிஃபேட்டே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டேட்டஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரர் மட்டும் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. இப்போ கீழே மூட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடுக்கு யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணாக்க இந்த ஃப்ரேமில் உங்களோட பிக்கு எந்த மாதிரி ஷோணுமோ அந்த மாதிரி அசைன் பண்ணி கட் ஆட் பண்ணி விட்டுங்க. ஓகே. இப்போ ஜஸ்ட் இதில் இருக்கிற எஃபெக்டை மட்டும் பண்ணாக்க நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டில் ஆட் ஆயிடுச்சா? ஜஸ்ட் இதே சேம் மெத்தடில் அடுத்த இருக்கிற 4 குரூப்புக்கு பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பண்ணாக்க 5 குரூப்பில் பிக் ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கன்னாக்க இது பண்ணாக்க இந்த மாதிரி கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ் ஆனு பார்க்கலாமா? அது கரெக்டாக பார்த்தினாக்க
5.21 செகண்ட் போய்க்குங்க. இப்போ எரர்னா ஃபர்ஸ்ட் குரூப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க எரர் வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும். இதே சேம் மெத்தடில் கட் ஆகிருக்கிறது எல்லாத்தையும் வந்து பண்ணாக்க நம்ம மெசேஜ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் கிடச்சிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி கரெக்டாக 4.11 செகண்ட் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணிட்டு மிட் எங்கே கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம பிஎன்ஜி வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த பீக்கு நேரம் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பண்ணாக்க ஒரு 2 லேயர் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேல் வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இந்த பிக்கே கரெக்டாக 5.21 செகண்ட் வரைக்கும் இந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் அசைன் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே, ஆட் பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம இதுக்கான பெனிஃபிட் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த பிக்குக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து அவங்க ஒரு கீஃபேம், நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு எண்டு கொஞ்சம் போயிட்டு அவங்க ஒரு கீஃபேம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு இது வந்து பண்ணாக்க கீழே மறி ரோலுக்கு வந்து பண்ணாக்க மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 கீஃபேமுக்கு சென்டர் கொண்டு வந்துட்டு இந்த சைடில் கிராஃப் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் செட் பண்ணுற மாதிரி ஒரு கிராஃப் நீங்கள் செட் பண்ணி விட்டுங்க. ஓகே, இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிஎன்ஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி டூபிளில் இருக்கா அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்க செகண்ட் ஒரு லேயர் இருக்கா கீழே அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற எஃபர்ட் அப்படி நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு இப்போ கீழே இருக்கிற அந்த பேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த 2 எஃபர்ட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கீழே இருக்கிற அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு இந்த தடவை யூஸ் பண்ணி இதோட சைஸ் மட்டும் வந்து பண்ணாக்க கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தினாக்க நீங்கள் பில்லு பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க உங்களுக்கு ஆட் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்சாகும். இதில் எப்படி போய் காட் பண்ண பார்த்தலாமா? ரொம்பவே ஈஸி தான். ஜஸ்ட் அந்த க்ரீன் கலரை கில் போயிட்டு இந்த கலர் ஃபெட்டு கூட்டு ஸ்டார் கில் போயிட்டு நான் 4:5 கன்வெர்ட் பண்ண சொன்ன பாருங்கள். அதில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணால் போதும். கரெக்டாக அந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணாக்க இந்த பிஎன்ஜி இருப்பாங்க. ஸோ அந்த இமேஜுக்கு கீழே வர மாதிரி இந்த பிக் வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கொண்டு போய்க்குங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எந்த பேஜ் ஆட் பண்ணுறீங்களோ அதோடைய ஃபுல் இமேஜ் இங்கே வர மாதிரி பார்த்துக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம அப்புறமா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா இதுலேயும் முன்னாடி நம்ம எப்படி பிக் ஆட் பண்ணுங்களோ அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதே சேமத்தில் அடுத்தடுத்து இருக்கிற ஆரஞ்சு ஒரு 2 க்ரீன் கலர் இருக்கும் அதில் வந்து பண்ணாக்க நீங்கள் பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இயருக்கு ஆட் பண்ணிட்டேன். இப்போ அப்படியே முன்னாடி போங்க. ஸோ கரெக்டாக இந்த குரூப்பு கிட்ட வந்துக்குங்க. ஸோ இதில் எப்படி போய் காட் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கீழே கிரே கலர் இருக்கா அதில் நான் முன்னாடி எப்படி சொல்லணும் அதே சேமத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் எடிட் பண்ணுற பிக் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே இப்போ பிக்கு ஒன்று ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பில் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ அதே சேம் பிக்கு இந்த இடத்துல இந்த லேயர் எந்த லேயர் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மூட்ஸில் போயிட்டு இந்த பிக்கு அந்த மாதிரி ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு காப்பில் இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ஆட் இருக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு 2 இருக்கா அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு எடுக்கிற போயிட்டு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் போயிட்டு லாங் ப்ரோஸ் பண்ணி கீழே கொண்டு வந்து விட்டுக்குங்க. ஓகே, ஸோ இதே சேம் மெத்தில் நான் எத்தனை குரூப்பு கொடுத்து இருக்கணும் அத்தனை குரூப்புக்கு வந்து பண்ணாக்க ஜஸ்ட் இந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ பார்த்தீங்களா நீங்கள் பில்லு பார்த்து ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த லேயரை அப்படியே நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கேப் இருக்கா இந்த இடத்துல நம்ம வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் பண்ண பாருங்கள். ஓகே, ஸோ அதுக்கு இப்படி பேக் வந்துட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்குக்கு நிறைய சைடில் கண்ணுமே இருக்கா அந்த இடத்துல லாங் ப்ரோஸ் பண்ண செலக்ட் ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இருக்கிற அந்த குரூப்ஸு பிக்ஸு நெக்ஸ்ட் அதுக்கு மேலே ஒரு 2 லேயர் இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீங்கள் லாங் ப்ரோஸ் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை நீங்கள் கில் பண்ணிவிட்டு காப்பி 10 லேயர்ஸ் இருக்கா அதை கில் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கேப்பை எங்கே இருக்கோ அது ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணதை இங்கே பேஸ்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இந்த இடத்துல கேஃபாக இருக்குது இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இடத்துல கீழே அந்த புல் லேயர் இருக்கா அந்த லேயருக்கு நேரம் எல்லாம் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேயருக்கு மேலே கொண்டு போய் விட்டுக்கலாம். ஸோ வீடியோ ஃபினிஷ் ஆச்சு. இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் எப்படி சூப்பர் ஆட் ஆகிடுச்சா. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் டேட்டா வந்து பண்ணிக்க நீங்கள் சூப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுனாக்க மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் கைஸ்.